நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்செய்தி நேரம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஆண்டவரே, அநேக பாடுகள் பிரச்சனைகளோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இயேசு என்னோடு என்ன பேசுவார், எனக்கு என்ன ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பீராக ஆண்டவர். அதற்கு நீ பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரை கடந்து வரட்டும். வார்த்தையில் ஆண்டவரை வல்லமை உண்டு அப்பா, ஜீவன் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை கடந்து செல்லும் பொழுது வியாதிகள் குணமாகட்டும் அப்பா. அப்பா தகப்பனே, தீராத பிரச்சனைகள், குடும்பத்தில் போராடுகிற தீய கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போதாக இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை ஆண்டவரே வல்லமை உண்டு அப்பா. நீ வார்த்தையில் ஆண்டவரே ஜீவன் உண்டு அப்பா. அந்த ஜீவன் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. மறைந்திருந்து செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. போராடுகிற வல்லமைகள், வலசர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளேருந்து செயல்படுகிற கீழ்ப்படியாமையின் ஆவிகளை எல்லாம் விரட்டி செபிக்கிறவே இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் கடந்து வருவீராக. ஆவியானவரின் ஆளுகை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலத்த காரியங்களை நீர் நடப்பிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் கிரியை செய்யுங்கப்பா. நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு, திரும்பி போக மனதில்லாத மனிதர்கள், திரும்பி போகாத மனிதர்கள், திரும்பி போக மனமில்லாத மனிதர்கள் என்று சொல்லிக்கூட வேதத்தில் இருந்து சில மனிதர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலைகளில் தன்னோடு இருந்தவர்களை விட்டு அவர்கள் பிரிய மனதில்லாமல் எப்படி நடந்து கொண்டார்கள், அதற்கு அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று சொல்லிக்கூட நாம் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம்னால் ரூத் சரித்திர புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கு தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். இந்த வார்த்தையை சொன்னது ரூத். அவள் மோவாப் தேசத்துக்கு செல்லுகிறாள். பெத்லெகேமிலே பஞ்சம் உண்டான பொழுது மோவாப் தேசத்துக்கு செல்லுகிறாள். அங்கு தன் 2 குமாரரையும் கணவரையும் இழக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக மாறுகிறது. 2 மருமக்கள் இருக்கிறார்கள். அவள் 2 பேரும் மோவாபிய பெண்மக்கள். ஒருத்தி ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அவள் என்ன சொல்கிறாள்? இனி பெண்களை, சிறிகளே, உங்களை என்னால் சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது. நான் இன்னும் மனம் முடித்து அதற்கு பின்பு குமாரர்களை பெற்று அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. உங்களுக்கு என்னால் சௌக்கியத்தை, சந்தோஷத்தை தர முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள். நான் என்ன செய்கிறேன், என் தேசத்துக்கு, நான் பெத்லெகேமுக்கு கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். சொல்லும் பொழுதுதான் அங்கு மூத்த மருமகள் அவள் தன் மாமியை முத்தமிட்டு விட்டு அவள் என்ன செய்கிறாள், போய்விடுகிறாள். அடுத்ததாக அந்த ரூத்து தான் அவள் என்ன செய்கிறாள், அவளை பார்த்து திருப்பி சொல்லுகிறாள், நகோமி சொல்லுகிறாள், நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ அப்படி என்று சொல்லும் பொழுது அவள் பதில் சொல்லுகிறாள். வசனம் 16, ரூத் 1 வசனம் 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தாள் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிறான், நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படி என்று சொல்லி ரூத்து அங்கே பார்த்தோமானால் ரூத்து அவளுடைய வசனம் 14 சொல்ல, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நகோமி சொல்லுகிறாள், நீ என்னை விட்டு போய்விடு, உன் சகோதரி போய்விட்டாள் அல்லவா என்று சொன்ன பொழுது அவள் விடாமல் பற்றி கொண்டு எவ்வளவு காரியங்களை சொல்லுகிறாள். நீ திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்கே மரணம் அடைந்து எங்கே அடக்கம் பண்ண படுவேனோ அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். இப்படி வரிசையாக காரியங்களை அவள் சொல்லுகிறாள். மரணம் மாத்திரம்தான் உம்மை என்னை விட்டு பிரிக்கும், வேற ஒன்றும் நம்மை விட்டு உங்களை விட்டு என்னை என்ன செய்யாது, பிரிக்காது என்று சொல்லி அந்த ரூத்து நகோமியை பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு வருகிறாள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கு போவாஸ் வயல்வெளிக்கு செல்லுகிறாள், அங்கு வேலைக்கார பெண்மணிகளோடு ஐக்கியமாக இருக்கிறாள், அந்த சிந்தினதை அங்கு பொறுக்குகிறாள். போவாஸ் கண்களில் தயவு கிடைக்கிறது. தன் மாமி கற்பித்தபடி சில காரியங்களை அவள் செய்கிறாள். அவள்தான் இவளை மணந்து கொள்ளும் சுதந்திரவாளி என்று அங்கு மாமி கற்றுக் கொடுக்கிறாள். அதன்படியே அவள் செய்கிறாள். அடுத்து போவாஸ் வந்து அந்த ரூத்தை மணந்து கொள்கிறான். அங்கு 4வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் 4வது அதிகாரம் ரூத் 4:10 மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறாள். எல்லாரும் ஒலிமக வாசலில் இருக்கிற சகல ஜனங்கள் மூப்பர் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த லேயாளை போலவும் ராகேலை போலவும் உன்னை வாழ்ந்திருக்க செய்வாராக. எப்ரத்தாவிலே நீ பாக்கியவனாய் இருப்பார், பெத்லகேமிலே புகழ்பெற்றவனாய் இருப்பாய் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். பின்பதாக அங்கு ரூத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அயல் வீட்டுக்காரிகள் நகோமி ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஒபேத் என்று பெயரிடுகிறார்கள். அங்கு ரூத் 4:22 பார்த்தோம்னால் ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறாள். இப்படியாக திரும்பி போக மனதில்லாதிருந்தாள் ரூத். தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். மரணமே அல்லாமல் உம்மை விட்டு பிரிக்காது என்று சொல்லி கஷ்டம், வனாந்திரமான சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் அவள் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்கள் தேவன் தான் தேவன் என்று சொல்லி அவளை விடாமல், அவளை திரும்பி போக மனதில்லாமல் அவளுடைய தேவனையும் அவள் பற்றி கொண்டதினால அவளுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து வருகிறாள். அந்த பெரிய பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது பவுல் சொன்னது போல மரணமோ ஜீவனோ நாசமோ பசியோ பட்டினியோ எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்னது போல நீங்களும் பாடுகள், ஒத்தரங்கள், பிரச்சனைகள் வந்ததன் நிமித்தமாக இயேசு போதும், இந்த வேதம் போதும், ஜபம் போதும், எதுவும் வேண்டாம், நான் சும்மா இருந்து விடுகிறேன், மற்றவர்கள் எல்லாம் உலகத்திலும் உலகத்து கேளிக்கைகளும் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களெல்லாம் சுகபோகமாய், அவள் செல்வமாய், அவள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். போதும் எனக்கு ஆண்டவர், எனக்கு இந்த பாடு வந்து விட்டது, நான் என் கணவனை இழந்து விட்டேன், இல்லை என் மகனை இழந்து விட்டேன், எனக்கு இயேசு வேண்டாம், போதும், நான் ஆண்டவருக்காக உண்மையாய் உழைத்தது போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்கள் பிரிந்து போகக்கூடாது. வசனம் சொன்னது போல அது மரணமோ நாசமோ இழப்போ வறுமையோ பசியோ பட்டயமோ எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு ரூத்தை போல உம்முடைய தேவனுடைய தேவன் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவள் சந்ததியில் இரட்சகர் வெளிப்பட்டாரே, அப்படியாக உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்கள் சந்ததி வாழ்க்கையிலும் கிறிஸ்து வெளிப்படுவார். உங்கள் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உங்கள் ஆவியை ஊற்றுவார். நீங்கள் சந்ததியாக அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த உலகத்தில் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஒரு அருமையான தகப்பனார். அவர் குடும்பமெல்லாம் ஆண்டவரை அறியாதவர்கள். அவர் ஒரு ஆசிரியர் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். அப்பொழுது
அவருடைய வேலையில் ஒரு நாள் அவருடைய உயர் அதிகாரி வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்யும் பொழுது சில கேள்விகளை கேட்டு இவருக்கு இவருடைய சரியாக அவருக்கு அது பதில் சொல்ல முடியாததுனால அவருக்கு மிகுந்த வார்த்தைகளை சொல்லி அவர் திட்டிவிட்டார். இவர் மிகுந்த விளைச்சலோடு தன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது அவர் நண்பர் பார்த்து கேட்கிறார், அவர் ஆண்டவரை அறிந்த ஒரு மகன், ஏன் இன்றைக்கு நீ ரொம்ப வருத்தத்தோடு காணப்படுகிறாய் என்று விசாரித்த பொழுது பள்ளியில் நடந்த காரியங்களை அதிகாரி தன்னை இப்படி பேசியதை சொன்ன பொழுது அவர் ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து, இதை நீ வாசித்து பார், இயேசு உனக்கு ஆறுதல் செய்வார், நீ இயேசுவை படித்துக்கொள் என்று சொல்லி அதை கொடுத்தாரா. அதை வாங்கி கொண்டு அவர் கடந்து சென்று அதை வாசித்து பார்த்த பொழுது இரட்சகரை அதை வசனத்திலிருந்து கண்டுகொண்டு அவர் இயேசுவை படித்து கொண்டாரா. சொந்த பந்தங்களெல்லாம் ஆண்டவரை அறியாதவர்கள் இவர் அன்றையிலிருந்து இயேசுவை அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தார். ஆண்டவரை அறிந்த ஒரு மகளை மணமுடித்தார். பிள்ளைகள் பிறந்தது. ஆனாலும் அவருடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாதவர்களாகவும் புற இனத்து மார்க்கத்திலே அவர்கள் இருந்தாலும் இவர் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவி குடும்பமாக இவர்கள் ஆண்டவருக்குள்ளதாக இவர்கள் வளர்ந்தார். ஆலயத்துக்கு செல்வதிலும் வேதம் வாசிப்பதிலும் ஆண்டவருடைய வேலையை செய்வதிலும் அந்த மகன் அருமையாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதி வந்தது. அந்த வியாதி நிமித்தமாக நடக்க முடியாமல் உபத்திரவப்பட்டு இருக்க சூழ்நிலையில் எல்லாரும் இகழ்ந்து ஏளனமாக, ஆண்டவரை பின்பற்றி போனாயே, உனக்கு என்ன கிடைத்தது, எதற்காக நீ ஆண்டவர் வேலையை செய்தனால் என்ன பலன், நடக்க முடியவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று சொல்லி பரிகசித்த பொழுதும் மகன் ஆண்டவரை விடவில்லை. அவர் குடும்பத்தினர் எல்லாரும் நிகழ்ந்த பொழுதும் விடாதவர் அவர் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து அதில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி பக்கம் பக்கமாக அந்த வசனங்களையே அவர் எழுதி வைத்தாராம். பிரியமானவர்களே, அவருக்கு எழுத முடியாத சூழ்நிலையில், கைகள் எழுத முடியாத சூழ்நிலையிலும் வசனத்தை எழுதி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் பின்னாட்களில் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள் சென்றார். இன்றைக்கு கர்த்தர் அவருக்கு கொடுத்த பிள்ளைகள் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர் எப்படி கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் நானும் அற்புதங்கள் அடையாளமாக இருப்போம். ஜீவனுள்ள தேவனே, எனக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்லை, நான் வேலைக்கு செல்ல முடக்கப்பட்டாலும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது, நான் தேவனை விடாமல் பற்றி கொள்வேன், இயேசுவை பற்றி கொள்வேன் என்று அவர் விடாமல் பற்றி கொண்டதினால் இன்று அவருடைய பிள்ளைகள் உலகத்துக்கு சாட்சியாக, சந்ததி எல்லாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியம் நீ இயேசுவை விட்டு திரும்பி போ என்று சொல்லி உங்களை தடுமாறச் செய்கிறதா, நீங்கள் திரும்பி போகாமல் இயேசுவை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால், கித்தியனாகிய ஈத்தாய் என்னும் ஒரு மனிதன் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் அதன் 19 வசனத்திலிருந்து அங்கு ஒரு காரியம் எழுதப்பட்டுள்ளது. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால், அப்சலோம் தாவீதின் மகன், அவன் ராஜ்யத்தை பிடித்துவிட வேண்டும் என்று சொல்லி தகப்பனுக்கு விரோதமாக அவன் வருகிறான். அதனால் தாவீதும் அவன் கூட இருந்த படைத்தலைவர் எல்லாரும் அவன் நம்மை அழித்து விடுவான் என்று சொல்லி எல்லாரும் அரண்மனை காலிவிட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், வனாந்தரத்துக்கு ஓடுகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த கித்தியனாகிய ஈத்தாய் ராஜாவாகிய தாவீதோடு கடந்து செல்லும் பொழுது அந்த தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, அப்சலோம் கூட நீ இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம், நீ நேற்று தான் வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்து போகலாமா, நீ நேற்று தான் வந்த, நான் இந்த வனாந்தர சூழ்நிலையில் என் மகனுக்கு அஞ்சி, அப்சலோமுக்கு அஞ்சி நான் பயந்து பரிதவித்து ஓடுகிறேன், இந்த சூழ்நிலையில் கஷ்டமான
சூழ்நிலையில் நீ என் கூட நடந்து வர வேண்டாம், நீ நேற்று தான் வந்த, நீ வேறு இடத்துக்காரே, நீ ராஜா கூட போய் நீ இரு, நீ உன் சகோதரனை கூட நீ திருப்பி அழைத்து கொண்டு போ, கிருபையும் உண்மையும் உன்னோடே இருக்குன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். சொன்னதுக்கு அந்த கித்தியனாகிய ஈத்தாய் அவன் புற இனத்து மனிதனாய் இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போமானால் 2 சாமுவேல் 15:21. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவை என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ராஜா எங்கே இருப்பாரோ அங்கே தான் நான் இருப்பேன், செத்தாலும் பிழைத்தாலும் அங்கே தான் நான் இருப்பேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுதேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அப்சலோம் இந்த தாவீது கூடயே கித்தியனாகி ஈத்தாய் என்ன செய்கிறான், அந்த கஷ்டமான சூழ்நிலையில் தாவீதோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். இப்பொழுது அப்சலோம் ஒருவேளை வந்து விடுவானோ, அவன் நெருக்கி வந்து விடுவானோ, நம்மை அழித்து விடுவானோ என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கலக்கத்தோடு தான் அங்கே இருந்திருப்பார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு ஆறுதல் படுத்தும் விதமாக அந்த ஈத்தாய் தாவீதை சொல்லுகிற, ராஜா எங்கே இருப்பாரோ அங்கே நான் அவரோடு கூட இருப்பேன், செத்தாலும் பிழைத்தாலும் அடியான் உங்கள் கூடயே நான் ராஜா கூடயே இருப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படியே அந்த கஷ்டமான சூழ்நிலையில் ராஜா கூட கடந்து செல்வதனால பின்னால் அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. 2 சாமுவேல் 18:2 வசனத்தில் பார்த்தோமானால் அப்சலோம் கூட யுத்தம் அப்சலோம் தாவீது கூட யுத்தம் பண்ணும்படியாக வருகிறான். அப்போ தாவீதும் தன்னோடு இருக்கிறவர்களை அவன் லக்கம் பார்த்து அவன் வகைப்படுத்தி 3 கூட்டமாக பிரிக்கிறான். அதாவது 1/3 பங்கே 2 சாமுவேல் 18:2 தாவீதின் ஜனங்களில் 1/3 பங்கை யோவாவின் வசமாகவும் 1/3 பங்கை செருயாவின் குமாரனாகிய யோவாவின் சகோதரனாகிய அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாக அனுப்பி அவன் என்ன செய்கிறான், இவங்களெல்லாம் அதாவது படையை 3 பிரிவாக பிரிக்கிறான். ஒன்றை யோவா படைத்தலைவன் யோவா கையில் ஒரு கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறான், யோவாவின் சகோதரனாக அபிஷா கையில் ஒரு கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறான், இன்னொரு கூட்டத்தை இசத்தாலும் பிழைத்தாலும் நான் உங்கள் கூட இருப்பேன், ராஜா எங்கேயோ அங்கே இருப்பேன்னு சொன்ன அந்த கித்தியனாகிய புறையினத்து மனிதனாகிய அந்த ஈத்தாயின் கையில் இன்னொரு கூட்டத்தை கொடுத்து அந்த படைகளை நடத்தி செல்லும் ஒரு பொறுப்பை அந்த பதவியே எங்கே தாவீது கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் இப்படித்தான் செத்தாலும் பிழைத்தாலும் இயேசு எங்கே இருப்பாரோ அங்கே நான் இயேசுவோடு தான் இருப்பேன், என் வாழ்க்கை இயேசுவோடு தான் இருக்கும். உலகத்தில் என்ன நன்மைகள் கிடைக்கிறதோ அதற்காக இயேசுவை விட்டு நான் பின்மாறி செல்ல மாட்டேன். இயேசு போதும் எனக்கு, யார் இருந்தாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு இருந்தால் போதும். நான் இந்த வியாதியினால் மடிந்து அழிந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், ராஜாவோடே இருப்பேன், இயேசு ராஜாவோடே இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் இந்த கித்தியனாகிய ஈத்தாய் போல வைராக்கியமாக நீங்கள் இருக்கும் பொழுது உலகத்திலும் உங்களுக்கு பதவி உயர்வு, உன்னதத்திலும் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இயேசுவோடு அவருடைய தூதர்களோடு அவரை எப்பொழுதும் புகழ்ந்து பாடுகிற அந்த கூட்டத்தில் அந்த பரலோகத்திலும் நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறார். திரும்பி போக மனமில்லாத ரூத்தின் சந்ததியில் இயேசு வந்தார். அந்த ராஜாவை விட்டு திரும்பி போகாமல் மனதில்லாத கித்தியனாகிய ஈத்தாய் அவன் ஒரு அதிகாரியாக அங்கு உயர்த்தப்படுகிறான். அவனை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. நீங்களும் இயேசுவை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கும் இயேசு பொறுப்புகளை கொடுப்பார், ஆத்துமாக்களை கொடுப்பார். உங்கள் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படும். இன்னொரு காரியத்தை குறித்து மாத்திரம் பார்ப்போம். எலியாவை விட்டு பிரிய அவனுக்கு என்ன செய்யலை, மனமில்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளை வருகிறது. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. எலிசாவை சொல்லுகிறார், எலியா சொல்லுகிறான், சுழல் காற்றில் என்னை தேவன் எடுத்துக்கொள்கிறார், நீ இங்கே இரு, கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். அது 2 ராஜாக்கள் 2:2. எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தரின் ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான், கில்கால் போகிறான், பெத்தேலுக்கு போகிறான், பின்பதாக எரிகோ போகிறான், யோர்தான் வரைக்கும் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி திரும்பி போக மனதில்லாமல் சொல்லுகிறான். நீ போன்னு சொன்ன பொழுதும்
திரும்பி போக மனதில்லாமல், எலியாவை விட்டு திரும்பி போக மனதில்லாமல் எலிசா கூடவே செல்லுகிறார். அங்கே செல்லும் பொழுது ஒரு பரலோகத்திலிருந்து சுழல் காற்று வந்து அக்கினி குதிரைகள் நடுவாக வந்து பரலோகத்துக்கு எலியா அதில் ஏறி போகிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? வசனம் 13, 2 ராஜாக்கள் 2:13, எலியாவின் மேல் கீழ் வந்த சால்வையை விழுகிறது. அதை என்ன செய்கிறான்? எடுத்துக்கிட்டு போய் யோர்தான் நின்று அதை அடிக்கிறான். அது 2ஆக பிரிகிறது. எலியாவுக்குள்ள இருந்த வரங்கள் ரெட்டிப்பாக எலிசாவுக்கு கிடைக்கிறது. எலியாவை விட்டு திரும்பி போக மனதில்லாமல் எலிசா இருந்தான். அவன் கூடவே கடந்து சென்றான். பெத்தேலுக்கு சென்றான், கில்காலுக்கு சென்றான், எரிகோவுக்கு சென்றான், யோர்தானுக்கு சென்றான். இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டார். நீங்களும் இயேசுவை விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் வரங்கள், வல்லமைகள் கிரியை செய்யும் ஆவிக்குரிய உயர்ந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, திரும்பி போய்விட வேண்டும் என்று யாரெல்லாம் ஆண்டவரே போதும் இயேசு என்று சொல்லி மனமடிவோடு சோர்வோடு இருக்கிறார் அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. அபிஷேகத்தின் வல்லமை கடந்து செல்லட்டும். நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. மரணமோ ஜீவனோ இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்கிற அன்பை ஒவ்வொருவர்களும் ஊற்றுவீராக. கல்வாரி அன்பு ஒவ்வொரு இருதயங்களிலும் ஊற்றப்படுவதாக. உலகத்துக்காக, உலக நேசத்துக்காகவும் ஒருத்தர் உங்களை விட்டு போடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை அனல் முட்டி எழுப்புவீராக. இயேசு ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. உம்மை உறுதியாய் ஆண்டவரே பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் ஒவ்வொருவரையும் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளும். உலகத்துக்குள்ள நன்மைகளை, உன்னதத்துக்குள்ள நன்மைகளை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.